நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக. மலை பிரசங்கத்தின் மகிமை இன்றைக்கு 5வது பகுதியாக நாம் இன்றைக்கு தியானம் செய்ய போகிறோம். ஆமென். எல்லோரும் உற்சாகமாக இருக்கலாம். இன்றைக்கு நம்ம 17வது வசனத்திலிருந்து நம்ம தியானம் செய்ய போகிறோம். ஏன்னா 16 வசனங்கள் வரைக்கும் 4 பகுதிகளாக கர்த்தர் நமக்கு தியானம் செய்ய உதவி செய்தார். மலை பிரசங்கமே முழுக்க முழுக்க மகிமை, அது மணவாட்டிக்காக பேசினது. ஆமென். கடந்த வாரத்தில் கடந்த பகுதியில் நம்ம அது தெளிவாக நம்ம பார்த்தோம். ஏன்னா மலை பிரசங்கத்தின் மகிமை என்பதே மகிமையடைந்த அந்த சியோன் எருசலேம் என்கின்ற மணவாட்டிக்காக ஆண்டவர் பேசினது. மலை பிரசங்கம் என்பது ஒரு நல்ல ஓல் பைபிளும் நல்ல தியானம் செஞ்சு கர்த்தருடைய சத்தியத்துக்கு நிறைய நம்ம திருமணங்களுக்கு தான் அது பூர்ணமான விளக்கம் நமக்கு கிடைக்கும். இந்த 4 பகுதியில் கூட நாம் ரொம்ப டீப்பெல்லாம் பார்க்கல, ஹைலைட்டாக நம்ம பார்த்துன்னு வந்துட்டோம். ஏன்னா நம்ம இதை குறித்து நம்ம நிறைய தியானம் செய்திருக்கிறோம். ஆமேனா, இந்த சத்தியங்களெல்லாம் தியானம் செய்தோம். அதையெல்லாம் நமக்கு சேர்த்து தேவன் இந்த மலை பிரசங்கத்தில் பார்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆமேனா. சரி, நம்ம என்ன பார்க்குறோன்னா, முழுக்க முழுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையை அவர் தமது மகிமையை பெற்று அந்த மகிமையை நமக்கு கொடுக்கிறார். இதுதான் கர்த்தர் நம்ம மையில் வைத்திருக்கிற மாபெரும் கிருபை. ஏனென்றால், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கும் நான் தருகிறேன். ஏனென்றால் இவர்களும் நம்மில் ஒருமைப்பட்டவர்களாக இருக்கும்படிக்கு, நம்மில் ஒன்றாக இருக்கும்படிக்கு நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு தருகிறேன் என்று யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் அவர் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆமேனா. அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பெரிதான கிருபைகளுக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக நாம் அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும்போது, மணவாட்டினா யார்? நற்கிரியை செய்பவளே. மணவாட்டி என்றால் விசுவாசத்தில் பூர்ணப்பட்டவள். இந்த நற்கிரியை என்பது எப்போது நம்ம செய்ய முடியும் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த அனுபவம், தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற இந்த அனுபவம் இருந்தால்தான் இந்த நற்கிரியை நம்மால் செய்ய முடியும். யார் மேலேயும் எந்த ஒரு கசப்பும் இல்லாமல் ஒரு தெய்வீக அன்பு, அதுதான் நீதி. தன் சகோதரனுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிற அன்பு தான் நீதி. இந்த நீதி தான் மணவாட்டி பெற்றிருக்கிறாள் என்பதை நாம் பார்த்தோம். ஏன்னா இந்த நற்கிரியை என்பது எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் மற்றவர்களுக்காக மற்றவருடைய பலவீனங்களை அறிந்து அவர்களுக்கு தேவ சித்தத்தின்படி, அதுதான் ரொம்ப முக்கியம், தேவ சித்தத்தின்படி நாம் செய்கிற அந்த நற்கிரியை தான் மணவாட்டி சபை. இரக்கம், இந்த இரக்கம்தான் புதிய ஏற்பாட்டு சபை. இந்த இரக்கம்தான் ஆபிரகாமின் மார்க்கம். ஆக ஆபிரகாமுடைய வீட்டுக்கு மருமகளாக போகிற ரெபேக்காள் இரக்கம் உள்ளவளாக, அது புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஒப்பனையாக இருக்கிறாள் என்பதை நாம் பார்த்தோம். ஆக இந்த நற்கிரியை தான் தேவனுக்குள்ளே தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். கிறிஸ்தேசுவுக்குள்ளாக தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் இந்த நற்கிரியை செய்வதற்காக. அதை எபேசியர் புத்தகத்திலையும் பார்த்தோம். ஆக இந்த நற்கிரியை நமக்குள்ளே யாருக்குள்ளெல்லாம் இந்த நற்கிரியை செய்யக்கூடிய அனுபவம் இருக்குதோ, இவங்க தான் கிறிஸ்துவின் வருகையில் பங்கடைவார்கள். அதை நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். பிலிப்பியர் நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும்போது, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், ஆமென் சொல்லுங்க, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. எல்லார கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் பரமபிதாவுக்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தலைமுறையாக சபையில துதிகன மகிமை உண்டாவதாக. நம்மிலே நற்கிரியை தொடங்கினவர், அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் ரெபேக்காளை போல இரக்க குணம், இரக்கமுள்ளவர்களாக தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நம்முடைய சுயத்தை சிலுவையிலே ஆணியடித்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே, கர்த்தருடைய வசனத்தை கொண்டு. ஆமென் சொல்லாமா? ஆக இந்த நற்கிரியை என்பதுதான், இப்போ நம்ம அதை வசனத்தை நம்ம பார்க்கும்போது, உங்களிலே நீங்கள் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது. அந்த இருள் எல்லாம் போயிட்டு நமக்குள்ள ஒரு வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம்தான் நற்கிரியை தான் அந்த வெளிச்சமாக ஜனங்களுக்கு போய் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆக
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வருகையின் நாளிலே பங்கடைவதற்கு அவர் வருகிற வரைக்கும் அதுதான் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்வோமாக. நான் எவ்வளவு இவங்களுக்கு நற்கிரியை செஞ்சு மட்டும் அவங்க என்ன எனக்கு நல்ல பேரை சொல்கிறாங்கன்னு சொல்கிறது தான் ஒரு அந்தகாரம். நிறைய பேர் கூட இன்றைக்கி நற்கிரியை செய்கிறாங்க, அதெல்லாம் சுயத்தில் செய்கிறாங்க, தங்களுக்கு பெருமை வரும்படி செய்கிறாங்க. ஆனால் நற்கிரியையினுடைய நோக்கம் தேவன் மகிமைப்பட. ஆமென். தேவன் மகிமைப்பட, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் மகிமைப்படுவதற்காக நமக்குள்ள இந்த நற்கிரியை தொடங்கினவர், அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி முடிக்க வல்லமை உடையவர். ஆமேனா. இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரத்தில் 20-21 வசனங்களை வாசிக்கும்போது, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? அவர் யார்? அவர் சமாதானத்தின் தேவன். அவர்தான் நம்ம மேல இரக்கம் வச்சு தேவன் நம்மேல வைத்த அன்பு எப்படி விளங்க பண்ணினார் என்றால், தம்முடைய ஒரே பேரான குமாரனை கிருபாதார பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்து தமது அன்பை அவர் விளங்க செய்திருக்கிறார். அவர்தான் சமாதானத்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார். சமாதானத்தின் தேவன் தாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை அவரோடு கூட சமாதானப்படுத்தியிருக்கிறார். ஆமென். எப்படி? நம்முடைய மீறுதலின் நிமித்தம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் குமாரனாகிய கிறிஸ்து நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அதாவது அவர் சிலுவையில் மரித்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவருடைய உயிர் தந்த வல்லமையினாலே தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆக சமாதானத்தின் தேவன் நமக்கு என்ன செய்றாராம்? 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி. நல்ல கவனி, இதான் ரொம்ப நற்கிரியை எப்படி செய்யணும்னா, தேவ சித்தம் தான் நற்கிரியை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த நற்கிரியை நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும். ஆமென். சொல்லிட்டாரா? சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆமென் சொல்லுவோமா? ஆமா, தமது சித்தத்தின்படியான நற்கிரியை நாம் செய்ய வேண்டும். ஆக நம்ம நிறைய நற்கிரியை பொதுவாக மனுஷனுக்குள்ள மனசாட்சி இருக்கிறதுனால அவன் என்ன பண்ண, ஒரு மனுஷிக ஆவி அவனுக்குள்ள இருக்குது. அந்த மனுஷிக ஆவியில் இரக்கம் இருக்குது. ஒரு மனுஷிகமாக இரக்கம் பாராட்டுமா, அதெல்லாம் தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்காது. ஆனால் பர்டிகுலராக தேவன் நம்மை நடத்தி அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நம்ம பெருகி அவருடைய சித்தத்தின்படி நாம் நற்கிரியை செய்ய வேண்டும். இதுவே தேவனுக்கு மகிமை. ஆமென் சொல்லாமா? ஆக நமக்கு இந்த மணவாட்டியை எப்படி தேவன் நடத்தினார் என்பதை கடந்த பகுதியில் நம்ம பார்த்தோம். இதை பார்த்துட்டு இப்போ 5ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்க இப்ப மத்தேயு சுவிசேஷம் 5:17. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஆமெனா? நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த 16வது வசனம் வரைக்கும், முதல்ல 1 to 10 வசனம் வரைக்கும் கிறிஸ்துவினுடைய சுபாவம், அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் சுபாவத்தை நீங்கள் உடையவராக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பிரசங்கிக்கிறார். அதில் 11வது வசனத்தில் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட ரீதியில் கிறிஸ்து எனக்குள்ள வரும்போது அவர் நிமித்தம் நான் பாடுபடுவதை பாக்கியமாக எண்ணுகிறேன். ஓகே, அப்போது அவர் நிமித்தம் பாடுபடுவும் போது தான் நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்பது ஊர்ஜிதமாகிறது, உறுதியாகிறது. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் துன்பப்படுவது என்பது அது மாபெரும் பாக்கியம். பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதி என்று சொல்லுகிறார். அடுத்தது அதில் 11-12 வசனத்தில் 13வது வசனத்தில் உலகத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும், உலகத்துக்கு நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் உலகத்துக்கு உப்பாக இருக்கணும். இது மணவாட்டியினுடைய சுபாவம். அடுத்தது 14, 15, 16 வசனங்களில் மணவாட்டினா என்ன, நற்கிரியை செய்யணும். நீ உலகத்தோடு கூட உப்பு என்றால் உடன்படிக்கை, சமாதானத்தின் அந்த உடன்படிக்கை அது இருந்தால் தான் ஒரு மணவாட்டியாக நற்கிரியை செய்ய முடியும்னு சொல்லிட்டு சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டாரு.
நல்லா புரிஞ்சுக்கணும். சாப்டர் க்ளோஸ் பண்ணால் மணவாட்டி தான் அவருடைய டார்கெட்டு. ஏன்னா பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தம்முடைய குமாரனுக்கு திருமணம் செய்வதற்காக சித்தம் கொண்டார். ஆமேனா? ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றாலும், ஏன்னா இருக்கிறதுலே ஒலிம்பிக் தான் பெரிய வெற்றியாக பார்ப்பாங்க. ஒருவேளை ஒலிம்பிக்லேயே அவன் மெடல் வாங்கினாலும், உலகமே அவனை ஆர்ப்பரித்து அவனை கொண்டாடினாலும், அவனுடைய மனைவி கொண்டாடுகிற கொண்டாட்டம் இருக்குது, அது மட்டும்தான் சைக்காலஜிக்கலாகவே இது உண்டு. அவனுடைய மனைவி அவனை அந்த ஒரு வெற்றி பெற்றவனை உயர்த்துவா பாருங்க, அதுதான் உண்மையான மகிமை. அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெய கிறிஸ்து. ஆமேன். அவர் ஜெயங்கொண்டவர், அவர் உலகத்தை ஜெயித்தவர். உலகத்தை ஜெயித்தவராய் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசிலே உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய வெற்றியை கொண்டாடுகிறவள் சபையே. ஆமேனா? சபை மாத்திரமே பூரணமாய் மணவாளன் கிறிஸ்துவினுடைய அந்த வெற்றியை கொண்டாடுகிறாள். அந்த கொண்டாட்டம் எப்பொழுதுமே மணவாட்டி சபைக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த ஜெயம், அது எப்பொழுதுமே அந்த மணவாட்டிக்குள் இருக்க வேண்டும். அதுதான் திராட்சரச களிப்பு. திராட்சரச களிப்பு என்பது அகாஸ்வேரு ராஜா 7வது நாளிலே திராட்சரச களிப்பினாலே இருக்கும்போது வஸ்தியை அழைக்கிறான். அந்த திராட்சரசம் என்பது ஜெயங்கொண்ட உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றி. ஆனால் வஸ்தியோ வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டால், ஆக நம்முடைய மணவாளனாகி கிறிஸ்து இயேசு, என்னுடைய மணவாட்டி எப்பொழுதுமே என்னுடைய அந்த வெற்றி களிப்பில் அவள் இருக்க வேண்டும். திராட்சரசம் என்பது ஜெயம். ஆமேனா? நம்ம ராபோஜனம் பண்ணும்போது ஒவ்வொரு வாரமும் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அந்த அந்த அப்பத்தை பிற்கும்போது கிறிஸ்து இயேசு நமக்காகப்பட்ட பாடுகளும் அவருடைய மரணமும். திராட்சரசம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசிலே உட்கார்ந்திருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் நம்மை மீட்கிறதுக்கு. அவர் ராஜாதி ராஜா ஆளுகை செய்ய போகிறார் என்பதன் அடையாளம்தான் திராட்சரசம். ஆக மணவாளன் எதை எதிர்பார்க்கிறார்? மணவாளனுடைய வெற்றியை தன்னகத்தே உள்ளே கொண்டவள் தான் மணவாட்டி. இதெல்லாம் எஸ்தர் புத்தகத்தை நம்ம தியானம் பண்ணுவோம், வேற லெவல் அதெல்லாம். ஆமேனா? அதெல்லாம் கர்த்தராகிய இயேசு ராஜுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இங்கே சொல்லிட்டு நல்லா கவனிங்க, இந்த 16 வசனங்கள் வரைக்கும் மணவாட்டினா எப்படி இருப்பாள் என்பதை குறித்து சொல்லிட்டு, இப்போ 17லேருந்து என்ன சொல்கிறாரு தெரியுமா? நல்லா கவனிங்க. இந்த ஜெயங்கொண்ட அவருடைய மணவாட்டியை எப்படிப்பட்டவளாக இருக்கணும்னாக்கா, ஒரே ஒரு விஷயம், நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம்னா என்ன என்பதை மாத்திரம் சபை உணர்ந்துருச்சுன்னா சபை பூரணப்பட்டுரும். கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏறக்குறைய 14 ஆண்டு காலம் இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்த ஆராய்ச்சியை நாம் மேற்கொண்டோம். அதில் கர்த்தர் மகிமைப்பட்டார். இது சும்மா இந்த நியாயப்பிரமாணத்தை அவ்வளோ சீக்கிரமும் பிரசங்கித்திட முடியாது. நியாயப்பிரமாணத்தை மாத்திரம் ஒரு ஆத்துமா புரிஞ்சுக்கிச்சுன்னா, நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம். நியாயப்பிரமாணத்தை குறித்து எத்தனை ஸ்டடி இருந்தாலும், ஸ்டடி பண்ணுறதே ரொம்ப கடினம். நியாயப்பிரமாணத்தை குறித்து ரொம்ப ஆராய்ச்சி, அது ஆவியில் நல்ல ஒரு எழுப்புதல் இருந்தால் தான் நியாயப்பிரமாணத்தை குறித்த ஒரு ஆராய்ச்சியில் செய்ய முடியும். அதை உட்காந்து ஸ்டடி பண்ணுறதே, அந்த நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்வதற்கு நியாயப்பிரமாணமும் கிருபையின் பிரமாணமும், சொல்லப்போனால் நியாயப்பிரமாணமும் ஆவியின் பிரமாணமும், சொல்லப்போனால் நியாயப்பிரமாணமும் அல்லது ஆவியும், இதை நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கே ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தேவனிடத்திலிருந்து கிருபை நமக்கு வேண்டும். நான் இதை உணர்ந்தவனாய் நான் சொல்லுகிறேன். ஏன்னா கர்த்தராகிய இயேசு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை நம்ம பலமுறை நான் உங்களுக்கு ஸ்லைடு போட்டு, டிவியை வச்சு ஸ்லைடு போட்டு, மொபைல்லையே ஏசப்பா அதை பண்ணுறதுக்கு உதவி செய்தார். நியாயப்பிரமாணம்னா என்ன, ஆவி ஆத்மா சரீரத்தில் நியாயப்பிரமாணம் எப்படி கிரியேட் செய்து கிறிஸ்து எப்படி சிலுவையில் செய்து முடித்தார், இதெல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா லிங்க் பண்ணி அந்த ஸ்டடி பண்ணால் தான் இதை பூரணமே புரியும். ஆக இங்கே மணவாட்டியை பற்றி பேசிட்டு உடனே நியாயப்பிரமாணத்தை பேசுகிறாருன்னா, இன்றைக்கி மணவாட்டி ஆகக்கூடாதபடிக்கு இன்றைக்கி இருக்கிற பெரிய தடை எதுனா நியாயப்பிரமாணம். அப்போது இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் இதை குறித்து ஆராய்ச்சியை செய்திருக்கிறோம், அதுக்கான எவிடன்ஸ்லாம் நம்ம வைத்திருக்கிறோம், அதுக்கான ஸ்லைட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஒரு 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 உறுதியோடு கூட நான் இந்த சத்தியத்தை கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு சொல்லிட்டு நான் போயிடுறேன், ரொம்ப ஃப்ரீயாக பேச முடியாது. இப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மணவாட்டிக்கு பார்த்து சொல்கிறாரு, நீ மணவாட்டினா நற்கிரியை செய்யணும், அவள் பூர்ணப்பட்டவளாய் விசுவாசத்தில் பூர்ணமுடையவளாய் அவள் ஒரு
தம்முடைய மாம்சத்தை சிலுவையில் அடித்தவளாக கிறிஸ்து இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த அனுபவத்தோடு இருந்தால் தான் நீ நற்கிரியை செய்ய முடியும். ஆக இந்த நற்கிரியை நீ செய்யணும்னா நியாயப்பிரமாணத்தை நீ ஜெயங்கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆமேனா? எத்தனை புரியுது? நியாயப்பிரமாணம்னா என்ன என்பதை நான் எனக்கு தெரிஞ்சு நம்முடைய சபையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா இந்த நியாயப்பிரமாண ஸ்லைடெலாம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த நாள்லாம் கூட அதை பற்றி பேசினதுக்கு தான் நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், போன வருஷம் இந்த நாள்லாம் கூட அதை பற்றி ரொம்ப டீப்பாக போயிட்டு அது வேறு லெவல்லாம் போயிருச்சு. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகுது. அப்போ நான் நினச்சேன், இதெல்லாம் எடுத்து யூடியூப்பில் போட்டால் ஐயோ எவ்வளோ நல்லாயிருக்கும், எவ்வளோ ஜனங்கள் ஆறுதல் அடைவாங்களே, அவங்களுக்கு சத்தியம் போகணுமேனு. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ அதெல்லாம் நான் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, மனித உரிமை மீறல்னு சொல்லி என்னத்துக்கு உள்ளே போட்டிருப்பானுங்க. ஆமேனா? ஏன்னா நியாயப்பிரமாணத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும்னா நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய அந்தரங்கங்கள்லாம் வெளியே எடுத்து, ஏன்னா வேதவசனம் சொல்லுது நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில். அப்போது வேதம் சொல்கிறபடி நாம் தேவனுக்கு சத்துருவாக இருக்கிறோன்னா எந்த விதத்தில் சத்துருன்னு பார்க்கணும்ல. ஆமென். எதில் நம்ம சத்துரு? அப்போ தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். மனிதன் ஏன் தேவனுக்கு சத்துருன்னா அவன் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது, அதுக்கு என்ன காரணம் என்றால் நியாயப்பிரமாணம். ஒரே ஒரு ஸ்லைடு அப்போஸ்தலன் பவுல் ஒரு ஸ்லைடு போகிறார். மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஆமேனா? அந்த ஸ்லைடில் தான் ஆரம்பித்தேன் நான். என்னடா இது பவுல் அப்போஸ்தலர் எங்கள் ஸ்லைடு கொடுக்குறாரு, என்ன எல்லா மனுஷனும் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறோம் அப்படின்னா இதை புரியணும்னா ஒரு ஸ்டடி வேண்டும். பைபிள் வாசிச்சிங்களா? நான் பைபிள் வாசிச்சேன்னு கை தூக்கிடுவாங்க. ஆனால் ஸ்டடி பண்ணணும். இதை நியாயப்பிரமாணம்னா இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ அப்போஸ்தலன் பவுல் அவங்க ஸ்லைடு போடும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. அப்போ தான் இயேசு ராஜாவும் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிரசங்கம் பண்ணும்போது அவர் ஒரு ஸ்லைடு போட்டார். என்னது? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அப்போ மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ராஜா சொல்கிறாரு, இயேசு ராஜா சொல்கிறாரு, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அப்போ இதில் ஏதோ ஒரு மகிமையான ரகசியங்கள்னு சொல்லும் உள்ளே போய் பார்க்கும்போது தான் பல ரகசியங்கள் தேவன் கற்றுக் கொடுத்தார். சரி, இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த 17வது வசனத்தில் இயேசு ராஜா சொல்கிற ஒரு பயங்கரமான ரகசியம், பயங்கரமான டாக்ட்ரின் என்ன அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் மட்டுமே சத்தியபரன். ஆமேனா? நான் தேவகுமாரன். ஆமேனா? நான் தேவன் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்கிறாரு? நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டதுன்னா எழுத்து. நியாயப்பிரமாணம் எழுத்து கையில் எழுதி கொடுக்கப்பட்ட கற்பலகையில் கொடுக்கப்பட்டது. வசனம் சொல்லுகிறது எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்படியானால் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பொதுவாக நம்ம சிம்பிளாக நாங்கள் சொல்லி நான் இதை கடந்து போக விரும்புகிறேன். ஏன்னா இப்போ சொல்ல போகிறது முழுக்க ஆண்டவர் நீ நியாயப்பிரமாணத்தை ஜெயங்கொண்டிருக்கணும், நீ நியாயப்பிரமாணத்தை விட்டு வெளியே வந்துட்டு ஆவியின் பிரமாணத்தில் இருக்கணும். ஆவியின் பிரமாணத்தை உடையவள் தான் மணவாட்டி. அப்போது ஆவியின் பிரமாணம் நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணமா ஆவியின் பிரமாணமா? இந்த நியாயப்பிரமாணமா ஆவியின் பிரமாணமா? நியாயப்பிரமாணத்தை விட்டு நீ ஆவியின் பிரமாணத்துக்குள்ளே வந்தால் மட்டுமே நீ ஜெயங்கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த ஆவியின் பிரமாணத்துக்குள்ளே நம்ம ஒரு மணவாட்டி வரணும்னா அவள் கிருபையின் பிரமாணத்தை என்னவென்று அறிந்து கொண்டு கிருபையில் பூரணப்பட வேண்டும். ஓ தீமோத்தேயுவே, குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அந்த கிருபையை புரிஞ்சால் தான் ஆவியில் நல்லா பூரணப்பட முடியும். இப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, தீர்க்க தரிசனங்களை அழிக்க வரல, அதை நான் நிறைவேற்றுவதற்காக வந்தேன் என்பது ஒரு பயங்கரமான சத்தியம், மகிமையான சத்தியம். ஏனென்றால் நியாயப்பிரமாணம் யாருடைய வார்த்தை? எல்லாரும் சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் யாருடைய வார்த்தை? சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை யார் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும்? தேவனுடைய குமாரன் மட்டுமே நிறைவேற்ற முடியும் என்று சொல்லுகிறார். எப்படி அவர் சொல்றாரு நிறைவேற்றுக நான் வந்தேன்னு? தேவன் ஆவியாக இருக்கிறார்.
தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்படியானால் தேவனை கண்டவர் நான் மட்டுமே அப்படின்றார் இயேசுராஜா. தேவனை கண்டவர் நான் மட்டுமே, என் தகப்பனை அறிந்தவர் நான் மட்டுமே, என் தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்போ தேவனையும் மனிதனையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய இணைப்பு பாலமாக, மீட்பராக இந்த பூமியிலே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற ஒரு மனுஷனாலும் கூடாதுன்னு சொல்ல வர்றாரு. ஆமேனா? நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று, நல்லா கவனிங்க, அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். நியாயப்பிரமாணம் என்பது அன்பின் பிரமாணம், நியாயப்பிரமாணம் என்பது நீதி உள்ள பிரமாணம், நியாயப்பிரமாணம் என்பது சத்தியமுள்ள பிரமாணம், அது இரக்கமுள்ள பிரமாணம். அதை எந்த ஒரு மனுஷனாலும் நிறைவேற்ற முடியாது. மாறாக ஒவ்வொரு மனுஷனுமே நியாயப்பிரமாண சுயநீதிக்காரனாக இருக்கிறோம். நியாயப்பிரமாண நீதி, நியாயப்பிரமாண சுயநீதி, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நியாயப்பிரமாண நீதிக்காரர் ஒருவர் மட்டுமே, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆமேனா? நியாயப்பிரமாண சுயநீதிக்காரர் யார் என்றால் மனிதர்கள். எப்படி சொல்கிறோம்? சரி, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நல்லா கவனிங்க. எழுத்து கொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. சட்டம் கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இப்போ நியாயப்பிரமாண சட்டத்தை சீனாய் மலையில் மனுக்குலத்திற்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சட்டத்தை கொடுத்தார். என்ன சட்டம் கொடுத்தார்? உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு, சட்டம் போடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஜனங்களுக்குள்ள இந்த பிரமாணம் இல்லை என்று அர்த்தம். ஆமேன்? என்ன இல்லை? அவர்தான் தேவன் அப்படின்னு அந்த ஜனங்களுக்குள்ள வெளிச்சம் இல்லை. அப்போ சட்டம் வருது, அப்பவே அந்த ஜனங்க செத்து போயிட்டாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நான் தேவன் என்ற எண்ணம் இருக்குது. ஆமேன்? ஆண்டவர் நான் தாண்டா தேவன்னு சொல்கிறாரு. அப்போ அவனால் சட்டத்தை ஃபாலோ பண்ண முடியாது. உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு சொல்கிறாருன்னா, அந்த சட்டம் வருதுன்னா அவன் செத்து போயிட்டான், அவ்வளோதான். அவன் அந்த சட்டத்தை மீறான். அவன் எந்த ஒரு மனிதனாலும் சட்டத்தை ஃபாலோ பண்ண முடியாது. சட்டம் உன்னை கொன்றுவிடும், உன்னை சாகடிக்கிறது தான் சட்டம். ஆனால் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரியும் அவரே தேவன் என்று. ஆமேன்? அப்போ கிறிஸ்துவுக்குள்ள தேவன் இருக்கிறார், அவருக்கு போய் சட்டம் போட முடியாது. ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன், பிதாவை முகமுகமாய் கண்டவர், மனுக்குலம் ஒருவரும் காணவில்லை. அப்போ தேவன் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இதெல்லாம் டீப்பாக பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? ஆமேனா? சரி, ரெண்டாவது சொல்றது, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆகவே விக்கிரகத்தை வணங்குறான். ஒவ்வொரு மனுஷனும் விக்கிரகத்தை ஆராதனை செய்கிறான். அடுத்தது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காத, வீணிலே வழங்குறான். இந்த வீணிலே வழங்குறதுனா என்ன, அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அந்த இதில் தான் பயங்கர ரகசியமே பார்த்தோம். அந்த ஓய்வு நாளில் தான் ரகசியமே இருக்குது. ஆக இந்த முதல் 4 கற்பனை தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உறவு. அதுக்கு அடுத்த இருக்கிற 6 கற்பனை மனிதனுக்கும் தேவனுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு. அது என்ன? உன் ஆயுசினால் நீடித்திருப்பதற்காக உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாயாக. ஒரு மனுஷனாலும் தாய் தகப்பனை கனம் பண்ண முடியாது. ஏனென்றால் என் தேவன் கொடுத்த என் தாய் என் தகப்பன் என்ற வெளிச்சம் இருந்தால் தான் தாய் தகப்பனை கீழ்ப்படிய முடியும். நீ தான் தேவனையே பார்க்கலையே. எத்தனை சொல்ல புரிஞ்சு போச்சு? என் தேவன் கொடுத்த என் தாய் தகப்பன், இதை தேவனையே பார்க்கலையே. அப்போ ஒரு மனுஷனாலே அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய முடியாது. அப்பா அம்மா கேட்டால் ஒரு பொண்ணை நீ சைட் அடிக்கிற? உன்னை பெற்று எதுக்கு வளர்த்து எடுத்துருக்காங்க? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கறதுக்கு தான். ஆனால் அப்பா அம்மா கேட்டுக்கன்னா நம்ம போயிட்டு ஒரு மாதிரி இச்சிக்கிறோம். ஆக உன்னால் ஃபாலோ பண்ணவே முடியாது. அடுத்தது, கொலை செய்யாதிருப்பாயாக. என்னது கொலை செய்யாதிருப்பதாக? இப்போ எழுத்தின்படியே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. எழுத்தின்படியே இவங்க என்ன செய்கிறாங்க? இந்த காரியத்தை செஞ்சு கொலை செய்யாதிருப்பாயாக, அப்புறம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அப்புறம் களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய யாதொன்று இச்சியாதிருப்பாயாக. இந்த 10 கற்பனையை கொடுத்துட்டு அதிலிருந்து 613 கற்பனையாக தேவன் கொடுக்கிறார்.
இல்லையா? அதில் 248 கட்டளைகளை செய் என்றும் 365 கற்பனைகளை செய்யாதே என்றும் தேவன் கொடுக்கிறார். ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். ஆக 365 நாட்களில் இந்த 365 கட்டளை நம்ம உட்காந்து படித்தோம்னாவே நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், அதை கற்றுக்கொள்ளலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் இந்த பிரமாணத்தை கொடுத்துட்டாரு. இந்த பிரமாணத்தை கொடுக்கறதுக்கு முன்பதாகவே நம்முடைய மனசாட்சிக்குள்ளேயே இதெல்லாம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? தாய் தகப்பனு கீழ்ப்படியணும், அப்புறம் கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அப்புறம் களவு செய்யக்கூடாது, பிறனுடைய இச்சிக்கக்கூடாது, இப்படிலாம் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. அதைத்தான் தேவன் எடுத்துக்குவேன்னா நமக்கு உள்ளேயே தேவன் இந்த மனசாட்சி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற மனசாட்சி மனுஷனுக்கு மட்டுமே உண்டு, அது உள்ளுக்குள்ளேயே இருக்குது. ஆனால் சீனாய் மலையில் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த போது ஐயோ தேவனே கொடுத்துட்டாரு, ஆல்ரெடி எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. இருந்துச்சு, ஆனால் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அதை தானே நான் செய்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலை ஆக்குவார் என்று அப்போஸ்தலன் பவுல் அபயம் விட்டுட்டார். நல்லா கவனிக்கணும். இவன் என்ன பண்ணுறான்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. மனசு இருக்கு இல்லையா, நம்முடைய உள்ளான மனுஷன், அந்த ஆவி மனுஷன், அவன் தான் உண்மையான மனுஷன், அவன் தான் டிசைட் பண்ணுறது. உள்ளுக்குள்ள பயங்கர இச்சை இருக்கிறது, விபச்சார மோகம் இருக்குது. ஆனால் எழுத்தின்படியே போய் விபச்சாரம் பண்ணிட்டா என்ன போயிட்டு விபச்சாரக்காரன்னு இந்த உலக ஜனங்க சொல்லிடுவாங்க என்று சொல்லிட்டு இவன் பெருமைக்காக விபச்சாரம் பண்ணாமல் இருக்கிறான். பயம். ஆமேனா? பயம். உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தரையும் செத்து போனோன்னு நினைக்கிறான். பகை உள்ள பயங்கரமாக இருக்குது. அவன் சாகட்டும்னு நினைக்கிறான். ஆனால் டைரெக்டாக போய் கொலை மட்டும் பண்ணலை. கொலை பண்ணால் என்னை கொலைகாரன்னு இந்த ஊர் சொல்லிடும், ஜனங்க சொல்லிடுவாங்க. இவனுக்குள்ளேயே மனசாட்சிக்குள்ளே பயப்படுறான். ஆக தேவனையும் நம்மையை விட்டு பிரித்தது எதுன்னா இந்த பயம். புரிஞ்சு போச்சா? நியாயப்பிரமாண சுயநீதி, இதுக்கு பேர் தான் நியாயப்பிரமாண சுயநீதி. அப்போ நியாயப்பிரமாண நீதியை யார் நிறைவேற்ற முடியும் என்றால் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மட்டுமே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இப்போ என்ன சொல்ல வர்றாரு? நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரலப்பா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின்படியே வாழ்ந்து தன் சகோதரனுக்காக பலியாகிற அன்பு, அந்த அன்பை நான் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் என்கின்ற இந்த ரகசியத்தை சொல்லுகிறார். களவு செய்யாது இருப்பாயாக என்ற நம்ம எத்தனையோ திருடுறான், பப்ளிக்காக திருடுறோம். இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் திருடி இருப்போம். அது வெளியே சொன்னால் நம்மளை திருடுன்னு சொல்லிடுவாங்க. ஆக நம்ம பெருமைக்காகத்தான் ஒவ்வொரு மனுஷனும் வாரான். ஆக நியாயப்பிரமாண சுயநீதி உலகம் என்ன பெருமையாக பேசணுன்றதுக்காக பயந்து வாரான். ஆனால் உள்ளுக்குள்ளே அதுதான் இருக்குது, அந்த பாவங்கள் தான் இருக்குது. புரிஞ்சு போச்சா இல்லையா? ஆக நியாயப்பிரமாணம் என்பது பயத்தை கொடுக்கும். ஒவ்வொரு மனுஷனும் தான் பெருமைக்காக தான் வாழறான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆமேனா? ஒவ்வொரு மனுஷனும் தாம் பெருமைக்காகத்தான் வாழறான். ஆனால் நான் மட்டும்தான் என் தேவனுடைய மகிமைக்காக, என் தேவனால் சித்தம் கொள்ளப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் என் உயிரை கொடுக்க வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. புரிஞ்சு போச்சா? நான் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகளுக்காக, என் சகோதரர்களுக்காக என் ஜீவனையே கொடுக்க வந்திருக்கிறேன். ஏனென்றால் நியாயப்பிரமாணம் அன்பு. ஆமேனா? எடுத்து வாசிங்க ஒரு சில வசனங்களை, அப்போ தான் நமக்கு புரியும். முதல்ல ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. நியாயப்பிரமாணம் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க, வாசிக்க பார்க்கலாம். 8 வாசிங்க பார்க்கலாம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஆமேனா? நியாயப்பிரமாணம் எதில் நிறைவேறியது? அன்பு. ஆமேனா? ஆனா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் சுயம் இருக்கிறது, அவனுடைய சரீரத்தில் இச்சை இருக்கிறது, அது மரண சரீரம். அவனால் அன்பு கூற முடியாது. ஆக அவன் என்ன செய்யணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் மரிக்கிற அனுபவம் அவனுக்குள்ள வரணும். தொடர்ந்து வாசிக்கும் போது எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கின்ற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும்
அன்பு கூறுவாயாக என்கின்ற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுவாமா, அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிவிட்டு தம்முடைய சகோதரனுக்காக தம் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு ஒன்றுமில்லை என்று தம்முடைய சகோதரனுக்காக நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் தலைமையில சுமந்து கொண்டாரே, அதுவே நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். ஆமேனா? அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் தம் சகோதரனுக்காக தம் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும். வாசிங்க சிநேகிதருக்காக 13ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஆமேன் சொல்லுவோமா? ஆக இந்த சிநேகிதருக்காக தம்முடைய ஜீவனையே கொடுக்கிற இந்த அன்புல நியாயப்பிரமாணம் முழுதும் நிறைவேறி விடுகிறது. சரி, நியாயப்பிரமாணம் யாருடைய கற்பனை? தேவனுடைய கற்பனை. இந்த தேவனுடைய கற்பனையை யார் மட்டும்தான் செய்ய முடியும்? தேவகுமாரன் மட்டுமே செய்ய முடியும். அப்போ மீதி பேர்லாம் என்ன பண்ணுறது? எல்லாம் பாவிகள். ஏன் பாவிங்க? நீதிமானுக்கு தான் ஆண்டவர் ஆளுகையை கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுத்து இந்த பூமியில் ஆளுகையை கொடுக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் இந்த நியாயப்பிரமாண சுயநீதி உள்ளே வந்துட்டு தன்னைத்தானே நீதிமான் என்று சொல்லி கொண்டு தேவனை மகிமைப்படுத்தாம தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு துணியை போட்டுக்கணும். ஆமேன். வஸ்திரத்தை போட்டுக்கின்னு நாங்கள் எல்லாம் நீதிமான்கள், மகிமை எனக்குன்னு சொல்லி மகிமையை தேவனுக்கு கொடுக்காம ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகள், ஒரு வினாடி கூட என்னுடைய ஆத்துமா இந்த மாம்ச மகிமையை திருடக்கூடாது. இந்த மாம்சத்தை மகிமைப்படுத்தக்கூடாது. ஆவியாக இருக்கிற தேவனை தான் மகிமைப்படுத்தணும். அப்போ ஏதேன் தோட்டத்தில் நிர்வாணிகளாக இருந்தார்கள். இவங்களே வஸ்திரம் போட்டுன்னு வெளியே வந்துட்டாங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் தம்முடைய குமாரனுடைய நீதியாகிய அந்த தோலுடையை உனக்கு தருவேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்து அனுப்பினார். ஆமேனா? அந்த தோலுடை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலி. அந்த பலியை விசுவாசிக்க வேண்டும். மணவாட்டி என்றால் கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்த அனுபவம். அந்த ஒரு மகிமைக்குள்ள வந்தா தான் நீ நற்கிரியை செய்ய முடியும். ஆக நியாயப்பிரமாணம் என்பது ஒரு மனிதனாலும் நிறைவேற்ற முடியாது. ஆமேன். விசுவாசத்தினாலே மாத்திரமே ஒரு மனிதன் நீதிமானாக முடியும். என்ன விசுவாசம்? விசுவாசம் என்றால் பலி. கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையில் பலியாவதே விசுவாசம். ஆமேன். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2:17. பிலிப்பியர் 2:17. விசுவாசம் என்ன பாருங்க. மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேல். ஆக விசுவாசம் என்றால் பலி. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேனே. என்னது? இவங்க நம்புறாங்களே மாம்சீக வாழ்க்கைக்காக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செய்வார்னு. அதை போய் விசுவாசம் சொல்றாங்க. விசுவாசம் என்றால் என்னுடைய மாம்சத்தை நான் மறந்துடணும், இந்த மூஞ்சை நான் வெறுக்கணும், என் அசைவை நான் மறக்கணும்னு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்துட்டேன். அதுதான் அடிக்கடி ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் ஞாபகப்படுத்தினே இருக்கிறேன். அது பேர் தான் பலி. இதுதான் விசுவாசம். இவங்க தான் விசுவாசம். ஏன்னா மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது, இந்த பூமிக்கு வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்றாரு. ஏன்னா எல்லாரும் இந்த மாம்ச பெருமையிலே விழுந்து போய் கிடப்பான். ஒருத்தனை தேவனை மகிமைப்படுத்த முடியாது. ஏன்னா இந்த நியாயப்பிரமாண சுயநீதி அவ்வளோ பெரிய பொய். அது எந்த மனுஷனும் பொய்யனே, நான் ஒரு நீதிமான்னு தன்னை பெருமைப்படுத்திக்கணும், இவனே அதிகாரம் எடுத்துக்கணும். வஸ்திரம் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. அதனால் தான் கிறிஸ்து இயேசு நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு இந்த வஸ்திரத்தை உறிஞ்சி, ஏன்னா இவனே வஸ்திரத்தை போட்டுக்கணும், நான் நீதிமான் ஆளுகை செய்துக்கிறான். இப்போ தன்னை மறக்கணும் அவன். அதான் விசுவாசம். விசுவாசம் என்றால் தன் மாம்சத்தை அவன் ஆத்மா மறக்கணும். கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ளணும். அவ்வளோதான். கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொள்ள வேண்டும். அந்தப்படி முந்தி நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நம் கலைந்து போட்டு நம் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். என்னுடைய ஆத்மா மூஞ்ச மறந்துட்டு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். இதுவே மணவாட்டி. ஆக நீ மணவாட்டியா இருக்கணும்னா நியாயப்பிரமாணத்தை ஜெயிக்கணும். நியாயப்பிரமாணத்தை ஜெயிக்க உன்னால கூடாது. ஏனென்றால் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சிம்பிளா சொல்ல வரேன். ஆமென் சொல்லுங்க. இந்த அண்ட சராசரி படைத்தவர் யாரு? தேவன். அப்போ மகிமை யாருக்கு போகணும்?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுக்கு போகணும். ஆனால் ஒவ்வொரு துணியை போட்டுன்னு ஆளுகை பண்ணிக்கின்னு தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறோம். இந்த மாம்சம்தான் நியாயப்பரமான சுயநீதி, நியாயப்பரமான கிரியைக்காரர்கள். நியாயப்பரமான கிரியைக்காரர்கள், சுயநீதிக்காரர்கள் என்றால் தேவனுக்கு சத்துருவானவர்கள், எதிரானவர்கள். ஆனால் இந்த நியாயப்பரமான கிரியைக்காரர்கள் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். ஆக துணியை போட்டுன்னு ஒவ்வொரு மனுஷனுடைய மகிமைக்கு, மனுஷனுக்கு மத்தியில் நம்ம பெருமைக்காக என்ன பண்ணுறோன்னா பயந்து 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 அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறான், பயந்து கொலை செய்யாமல் இருக்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே பகை, உள்ளுக்குள்ளே அப்பா அம்மாவை சபிக்கிறான், உள்ளுக்குள்ளே உள்ளான மனுஷனுக்குள்ளே விபச்சார மோகம், உள்ளுக்குள்ளே இன்னொருத்தன் பொருள் மேலே இச்சை, இன்னொருத்தன் பொருளை திருடிறான், பொய் சொல்கிறான். ஆனால் வெளியே வந்து நல்லவன் மாதிரியே நடிக்கிறது தான் நியாயப்பரமான கிரியைக்காரர். ஆக ஒவ்வொரு மனுஷனுமே பொய்யர்கள். எல்லா மனுஷனும் பொய்யனே என்று வேதம் 116 சங்கீதம் சொல்றார். எந்த மனுஷனும் பொய்யனே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போய்விட்டோம் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா இவன் தேவனை அறியலை. அண்ட சராசரிலையும் படைத்த தேவனை அவனுக்கு தெரியாது. ஏனென்றால் குமாரன் வெளிப்படவில்லை. ஆமெனா? குமாரன் வந்தாத்தானே தேவன் இருக்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார் என்கின்ற சத்தியம் வெளிப்படும். உண்மையா இல்லையா? குமாரன் வெளிப்படாம எப்படி தேவனை அறிய முடியும்? இந்த புண்ணியத்தை அறிவிக்கும்படி தான் குமாரன் வெளிப்பட்டார். தேவன் ஜீவிக்கிறார், அண்ட சராசரி சித்தம் கொண்ட ஆவியாயிருக்கிற தேவன் இருக்கிறார் என்று குமாரன் வெளிவந்து சொன்னார். குமாரன் வெளிப்படம் எப்படி நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியும், தேவனை மகிமைப்படுத்த முடியும்? ஆக 4000 வருஷ காலமா உங்களுக்கு இந்த ரகசியம் வெளிப்படலை. ஆக குமாரனாகி நான் வந்து என்ன, இந்த நியாயப்பிரமாணம் எப்படி பண்ண ஆவிக்குரியது, நியாயப்பிரமாணம் நீதி உள்ளது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செஞ்ச போது வேத பாரகர்கள், பரிசேயர்கள், ஆசாரியர்கள், அப்புறம் இன்னும் ஆவிக்குரிய நிறைய கூட்டங்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்களாம் நியாயப்பிரமாண நீதியை கை கொள்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கா நடிப்பு, சரியான நடிப்பு. இவன் உள்ளுக்குள்ளே பயந்து பயந்து நடிக்கிறானே. புரிஞ்சு போச்சா? இப்போ புரிஞ்சு போச்சாமா? உள்ளுக்குள்ளே பயந்து, ஏன்னா இது எல்லாருக்குள்ளே இந்த நியாயப்பிரமாண சுயநீதி இருக்குது. இதை விசுவாசத்தினாலே மாத்திரமே. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானது என்னுடைய பாவத்துக்காகன்னு சொல்லி அணுவா கெத்செமனே தோட்டத்தில் அவர் கைது பண்ணப்பட்ட அந்த வினாடி முதற்கொண்டு, காட்டி கொடுக்கப்பட்ட அந்த வினாடி முதற்கொண்டு, அவர் கல்வாரி சிலுவையில் போய் அங்கே அவர் பட்ட அந்த ஒவ்வொரு பாடுகளுக்கும் நாம் பொறுப்பேற்கிறோம். அப்போ தான் நம்ம இந்த மூஞ்சி, நம்ம வெறுப்போ, நம்முடைய அசைவை நம்ம மறக்க முடியும், கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ள முடியும். நம்முடைய இதயத்துக்குள்ளே இந்த விக்கிரகம் வெளியே போயிட்டு ஆவியாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் அதனால தான் மேசியா வந்தபோது இவர் மேசியான்னு பார்க்குற அறிவு அவங்களுக்கு இல்லை. புரிஞ்சு போச்சா? நாங்கள்லாம் பெரிய நீதிமான்கள், அவங்க கையில் பைபிளை வச்சு தோரா வச்சுக்கின்னு ஜனங்களுக்கு உபதேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு பெரிய நீதிமான்களாக காட்டி கொண்டார்கள். அவங்க வந்து நியாயப்பிரமாணத்தை போதிப்பான். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்துன்னா அவனுடைய ஆத்மா என்னென்னைக்கு அழியுது? ஆத்மா தேவ சாயல், எதுனா ஆத்மா தேவன் ஆவியாக இருக்கிறார். இவர்களுடைய இருதயம் எல்லாம் பார்த்தோன்னா வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை போல இருக்கிறீங்கடான்னு சொல்லிட்டு, நான் தாண்டா குமாரன், நான் மட்டும்தாண்டா எங்கள் அப்பாவுடைய பிரமாணத்தை கை கொண்டு எங்கள் அப்பாவுடைய பிள்ளைகளுக்காக உயிரையே கொடுக்க முடியும், உங்களால் உயிரை கொடுக்க முடியாதுடான்னு சொல்ல வர்றாரு. இயேசு கிறிஸ்து மாத்திரமே தேவன், தேவகுமாரன், அவரே நீதிபரர். அவருடைய நீதியை எடுத்து நமக்கு கொடுத்து விட்டார். 2:5 கடைசி வசனம் வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனத்தில் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆக இயேசு கிறிஸ்துடைய பலி, இவதான் மணவாட்டி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பலியை தன்னகத்தை கொண்டவள் தான் மணவாட்டி. ஆமெனா? ஆனால் வேதபாரகர், பரிசேயர் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான்லாம் கொலை செய்யலை, நான்லாம் விபச்சாரம் பண்ணலை, நான்லாம் திருடல, நான்லாம் தசமபாகம் கரெக்டாக கொடுக்குறேன், நான் வந்து வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்ணுறேன், அப்புறம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தின்படி எழுத்தை போதித்தார்கள். எழுத்து கொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஆமெனா? தேவன் ஆவியாக இருக்கிறார். இந்த புண்ணியத்தை அறிவிக்கும்படிக்கு தான் கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் வெளிப்பட்டார். ஆமென் சொல்லுவோமா? நியாயப்பிரமாணம் நீதி உள்ளது, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது. ஆமெனா? தேவன் ஆவியாக இருக்கிறார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவர், இப்போ இந்த ஒரு பேக்ரவுண்டோட என்ன, அன்னைக்கு போயிட்டு இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய, ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது
நாங்கள் ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், நாங்கள் தொட்டு பார்த்ததும் ஆகிய ஜீவ வார்த்தையை நாங்கள் பார்த்துட்டோம். அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் அது எல்லாருக்கும் வெளிப்படும்படியே வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி தெளிவாக எழுதுறாரு. நாங்கள் அவரை பார்த்தோம், அவரை பார்க்கும்போது நாங்கள் அவரை பார்க்கல, அவர் பிதாவை நாங்கள் பார்த்தோம். அவருக்குள்ள தேவ தன்மை உள்ளே இருந்துச்சு. கிறிஸ்து இயேசுக்குள்ள பிதாவின் மகிமை வெளியே இருந்துச்சு. அப்போ நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இவருடைய நன்மை மூலமாய் பிதாவாகிய தேவன் மகிமைப்பட்டார். ஆக குமாரன் மட்டும்தான் நீதி. அந்த நீதி எடுத்து எனக்கு கொடுத்தார். ஆமேனா? இயேசு கிறிஸ்து என் ரட்சகர். ரெண்டு கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து என் ரட்சகர். ஆமேன். இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்ன அர்த்தம்? என் பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார். அப்போ நான் பாவி ஆயிடுறேன், ஒத்துக்கிறேன். ஆமேனா? ஏன்னா எனக்குள்ள பாவங்கள் இருக்கிறது. ஆமேனா? எந்த மனுஷனும் பாவியாக இருக்கிறான். இதெல்லாம் நம்ம பல முறை பார்த்தாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம அதை போனோம்னாக்கா நிறைய டீப்பாக உள்ளே போய்னே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஹைலைட்டாக மைண்டில் வச்சுக்கின்னு அப்படியே வந்துடுங்க. ஆக நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது. ஆமேன். நியாயப்பிரமாணம் நீதி உள்ளது. எல்லாரும் நியாயப்பிரமாணம் கிரியைக்காரர்கள். இவங்க சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனுஷன் சபிக்கப்பட்டவன். ஆமேன். அந்த வசனம் மட்டும் வாசித்து அடுத்த பகுதி நம்ம போயிடலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்களேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரன் யாரு? புரிஞ்சு போச்சு. சொல்லுங்க போல நீங்க சொல்லுங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரன் யாரு? பயப்படுறவங்க. அவ்வளோதான். பயம். அதான் அக்கினி கடலுக்கு போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் அப்புறம் விக்கிரகாரக்காரர் பொய்யர் அனைவரும் 2ஆம் வார நம்பிக்கை அக்னியும் கந்தக கடலை பங்கடைவார்கள். இந்த பயம் என்ன பயம்? தாம் பெருமைக்காக மனசாட்சியை என்ன செய்கிறான் அப்படின்னா பயந்து விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறான், கொலை செய்யாமல் இருக்கிறான். அந்த நீதியை அவன் நம்புகிறான். இவன் தான் நியாயப்பிரமாண கிரியைக்காரர்கள். நியாயப்பிரமாண கிரியைக்காரர் யாருன்னா, ஆனால் நியாயப்பிரமாண நீதி கிறிஸ்து இயேசு மட்டுமே. புரிஞ்சு போச்சா? ஒவ்வொரு மனுஷனும் நியாயப்பிரமாண கிரியைக்காரன் நடிக்கிறான். தான் பெருமைக்காக நடிக்கிறான். அவ்வளோதான். தான் பெருமைக்காக நடிக்கிறான். அவனுக்கு உள்ளுக்குள்ள எல்லா கபடும் இருக்குது, ஆனால் வெளியே நடிக்கிறான். ஆக நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. ஆக எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமையில் சபிக்கப்பட்டவர்களாக போய்விட்டோம். ஆனால் நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஆமேன் சொல்லுவோமா? விசுவாசம். என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் தந்த அனுபவம் தான் விசுவாசம். இயேசு கிறிஸ்து ரட்சகர், நான் ஒரு பாவி, அவரை ரட்சிக்க வந்த தேவகுமாரன். அவர் தேவன், தேவனுடைய பிரமாணங்களை பூர்ணமாய் நிறைவேற்றக்கூடியவர். நானோ தேவனுக்கு விரோதமாய் தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டிய நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் தேவன் என் மேல் அன்பு வைத்து தம்முடைய குமாரனை அனுப்பி என் பாவங்களை தம்முடைய குமாரன் மேல் சுமத்தி விட்டார். இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், அவர் என் சகோதரன். ஆமேன். இதுதான் விசுவாசம். அப்போ நம்முடைய பெருமையை நாம் சிலுவையில் அடிச்சிடணும். நம்முடைய அசைவை நம்ம மறந்துடணும். ஏன்னா அதுதான் அப்போஸ்தலர் பவுல் அபயமிடுகிறார். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? என்னை யார், என் ஆத்மாவை யார் விடுதலையாக்குவார்? ஆமென். அதான் சொல்றார். அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. மரணத்தின் கூறு பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இந்த மாம்சத்தை நான் நம்புகிற வரைக்கும் என் தேவனை துதிக்க முடியவில்லை, அதுதான் மரணம். தேவனை துதிக்க முடியாததான் மரணம். அப்படியானால் என் தேவனை நான் துதிக்க வேண்டும் என நான் என்ன செய்ய வேண்டும்? மரணத்தின் கூறு பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் சொன்னாவே இதெல்லாம் ரொம்ப பார்த்தாச்சு. கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, தபர்ப்பா உங்களால் நியாயப்பிரமாணத்தெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற என்னால் மட்டுமே கூடும். அதுக்கு தான் நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு. அதாவது நியாயப்பிரமாணத்தினுடைய டோட்டல் பொருளுமே என்ன? அன்பு. அன்புனா என்ன? தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்குற அன்பு. உங்களுக்காக நான் என் உயிரை கொடுக்க வந்துக்கிறேன்னு 17ஆவது அதிகாரத்தை வசந்த சொல்கிறாரு. 5:17. புரிஞ்சு போச்சா? உங்களுக்காக என் உயிரையே கொடுக்க வந்திருக்கிறேன். ஏன்னா என் பிதா ஆவியாக இருக்கிறார், நீங்கள்லாம் மாம்சத்தில் இருக்கிறீங்க. இந்த மாம்சத்தை சிலுவையில் ஆண்டடிச்சு கொன்று விட்டு மறுரூபம் அடைஞ்சி ஆவியாகி கர்த்தரே ஆவியானவர். ஆமென். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு
ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை மறுரூபப்படுகிறோம். இந்த சாயலை வெறுக்கிறோம். இந்த மாம்ச சாயலை வெறுத்து விட்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையிலிருந்து மறுரூபப்படுகிறோம். நம்முடைய ஆத்மா மறுரூபப்பட வேண்டும். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்போ தொடர்ந்து வாசிக்கலாம். இப்போ என்ன சொல்ல வராரு புரிஞ்சுக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 17 தொடர்ந்து வாசிமா. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தின் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் எப்படி இருக்கிறாரு? வார்த்தை. அந்த வார்த்தையானவர் தான் கிறிஸ்து இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி, ஆமென் சொல்லுங்க. ஆக நியாயப்பிரமாணம் தோரா எபிரேய மொழியிலே கொடுக்கப்பட்டது, எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது. எபிரேய மொழி ஆலேஃபிலிருந்து டவ் வரைக்கும் முழுக்க கிறிஸ்து இயேசுவே. அந்த வார்த்தையில் தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அப்போ வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும், நல்லா கவனிங்க, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது முழுக்க அன்பு. ஆக நான் பலியாகியே வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமேனா? நான் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் அன்பு என்று பார்த்தோம். அன்பாகிய கல்வாரி சிலுவை மரணத்துக்காக தான் நான் வந்திருக்கிறேன். உனக்காக நான் சிலுவையிலே பலியாக போகிறேன். வானபூமி கூட ஒழிஞ்சு போயிடும், ஆனால் வசனம் நிறைவேறும். அந்த வசனத்தை நிறைவேற்ற நான் வந்திருக்கிறேன். உனக்காக நான் பலியாக வந்திருக்கிறேன். உன் பாவத்தை சுமக்க வந்திருக்கிறேன். நீ செஞ்ச அத்தனை பாவங்களை நான் சுமப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். அதை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். நியாயப்பிரமாணம் அன்பு. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தராகிய இயேசு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ தடவை நான் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கும் போது கண்களில் கண்ணீர் வந்திருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். என்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பு என்னை நெருக்கி ஏவினது. நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கும் போது அப்படியே நான் பார்ப்பேன். இவ்வளோ பெரிய துன்மார்கனாக நான் இருக்கிறேன்னு ஆண்டவரே, ஆனால் என்னை எல்லாம் மீட்ட முடிய கிருபை எவ்வளவு பெரியது. ஆமேனா? அவருடைய இரக்கம் பெரியதாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாக சொல்லுகிறேன், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கும் போது அப்படியே நான் என்ன பார்ப்பேன்? ஆண்டவரே, இப்படிப்பட்டவனையும் நேசிக்க உம்மால் மாத்திரமே ஆகும். ஆமேனா? என்னுடைய உள் மனசில், ஆழ் மனதில் என்னுடைய எண்ணங்களை எல்லாம் தோண்டி எடுத்துச்சு நியாயப்பிரமாணம். அவ்வளோ பெரிய அன்பு அது. ஆக கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உனக்காக உயிரை கொடுக்க வந்திருக்கேன்டா. ஏன்னா கிறிஸ்துவனுடைய ஜீவனிலே கலந்தவர் பிதா, ஆனால் என்னுடைய உயிரில் கலந்தது பாவத்தை தண்ணி போல குடித்தேன். ஆனால் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை சிலுவையில் மீட்டு கொண்டார். ஆமென் சொல்லாமா? அப்போது சொல்லிட்டு சொல்கிறார், உனக்காக தான் பலியாக வந்தேன்னு சொல்கிறாரு. அதனுடைய அர்த்தம் அதுதான். புரிஞ்சு போச்சா? ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அது ஒழிந்து போகாது. எழுத்தின் உறுப்பு என்பது அதில் பெரிய ஸ்டடிலாம் உண்டு. ஏன்னா ஆலெஃப், பெய்த், கீமல், டாலத், ஹே, வவ், இப்படி எந்த ஜைனா, கெத்து, டெட்டு, அப்புறம் யோத்து, அப்புறமா இப்படி ஒன்று ஒரு எழுத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த எழுத்தின் உறுப்பாக இந்த யோத்து இருக்கும். இந்த யோத்து 10வது எழுத்து. 10 என்பது இந்த நியாயப்பிரமாணம், 10 கற்பனை, அந்த வார்த்தையானவர் யோத். ஒவ்வொரு எழுத்துலையும் இந்த யோத் இருக்கும். லைட்டாக சின்ன ஒரு அப்பாஸ்டபி மாதிரி இருக்கும் அந்த சிம்பிள். பார்த்து ஞாபகம் தான் இல்லையா? அதான் டிவிலாம் போட்டு காட்டினேன் இல்லையா? அந்த ஒவ்வொரு எழுத்துலையும், அந்த எழுத்தின் உறுப்புலையும் யோத். அந்த யோத் என்பது ஹேண்ட், பிஹோல்டு, அந்த கரத்தை பார். அந்த கரம் என்பது சர்வத்தையும் சிருஷ்டித்த கரம். ஆக அது கிறிஸ்து இயேசு. ஆக எபிரேயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தினுடைய உறுப்பும் இயேசு கிறிஸ்துவே. ஆமென். 100% அதை நிறைவேற்றி மாம்சத்தை சிலுவையில் ஜெயித்து சிதைத்து ஜெயங்கொண்டவராக இருப்பதற்காக கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆகையால் 19வது வசனம், இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். நல்லா கவனிங்க, இந்த 19வது வசனம் இன்னும் பயங்கர ஹைலைட். என்ன சொல்றாரு? ஒவ்வொன்றும் மேசியா. மோசே பிரசங்கிக்கும் போது உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்கள் மத்தியிலே வருவார், அவருக்கு செவி கொடுங்கள் என்று தேவன் சொல்லிட்டாரு. ஆக என்ன பேசணும்னா, தேவன் மாம்சத்தில் வெளிப்படுவார். அதுதான் ரகசியம். புரிஞ்சு போச்சா? தேவன் மாம்சத்தில் வெளிப்படு. தேவ பக்தியின் ரகசியமே என்னவென்றால், தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்படுவார். ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறார்.
ஆவியாயிருக்கிற அவரை ஒருவரை கண்டதில்லை, அவருடைய குமாரன் மாத்திரமே இந்த காரியத்தை நிறைவேற்றுவார். ஆக எல்லாமே மேசியா. என்ன வேத பாரகர்கள் ஒவ்வொரு பேஜுக்கும் எத்தனை வேர்டு இருக்கணும், எத்தனை லைன் இருக்கணும், எத்தனை வார்த்தை இருக்கணும் எண்ணி 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 எழுதுவாங்க. அது என்ன தெரிந்த உங்களுக்கு அதில் இருக்கிறவர் எண்ணாமல் போய்விட்டீர்களே, இதுதான் அவருடைய கேள்வி. ஆமேனா? ஒவ்வொன்றும் நான் தான். ஏனென்றால் நியாயப்பிரமாணம் ஆவி. ஆமேன். நியாயப்பிரமாணம் ஆவி. எடுத்து இந்த ஒரு வருஷம் தான் மட்டும் வாசிங்க. ரோமர் நிருபம் 7ஆம் அதிகாரம். ரோமர் நிருபம் 7ஆவது அதிகாரத்தில் நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது என்று பவுல் சொல்லுவார். வாசிங்க பார்க்கலாம். 14. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க. நியாயப்பிரமாணம் என்னதுங்க? ஆவிக்குரியதா இருக்குது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். இதான் நியாயப்பிரமாண கிரியைக்காரனா இருக்கிறேன். இங்க சொல்ல ஒரு நிர்பந்தமான மனுஷன் நான், என்னை இந்த மரண சரித்திரத்தை யார் என்னை விடுதலையாக்குவார்? நான் நியாயப்பிரமாண கிரியைக்காரனா இருக்கிறேனே, எனக்குள்ள பயம் இருக்கிறதே. எதுக்கு பயப்படுறேன்? மனுஷனுக்கு பயப்படுறேனே. மனுஷனுக்கு பயந்த நீதிமான போல காட்டுறேன். என் உள்ளமை கேடுபாடாக நிறைந்திருக்குது. ஆக என்னன்னு வச்சு இந்த நியாயப்பிரமாணத்தை போதிக்கணும். நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் புதிய ஏற்பாடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு வஞ்சக கூட்டம் இன்னைக்கு உண்டு. பாவம் அவங்களுக்கு தெரியல, அவங்களை விட்டுருங்க, அவங்களால ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பழைய ஏற்பாடு விதை, புதிய ஏற்பாடு சதை. பழைய ஏற்பாடு தேவன் வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையுடைய நிறைவேறுதல் தான் புதிய ஏற்பாடு. ஆக விதை இல்லாமல் சதை இல்லை. ஆக தேவனுடைய நியாயப்பிரமாணம் அறிந்து கொள்ளாமல் கிறிஸ்துவுடைய பூரணத்தை அறிந்து கொள்ள முடியாது. நான் மறுபடியும் பதிவு செய்கிறேன். நியாயப்பிரமாண தேவ ரகசியத்தை நீ அறிந்து கொள்ளாமல் கிறிஸ்துவுடைய பூரணம் உங்களுக்கு வெளிப்படாது. கிறிஸ்துவுடைய கிருபை உங்களுக்கு பூரணமாக வெளிப்படாது. கிறிஸ்துவுடைய ஆவியின் தன்மை நமக்கு வெளிப்படாது. ஏனென்றால் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே தேவன் நம்மிடத்தில் இரக்கம் வைத்தார். அந்த வசந்த வாசிங்க. ஆவிக்குரிய காரியத்துடைய நோக்கமே என்னன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியை நம்மிடத்தில் நிறைவேறுகிறதாம். ரோமர் நிருபம் 8ஆவது அதிகாரம். ரோமர் 8ஆவது அதிகாரத்தில் 4ஆம் வசந்த வாசிங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நியாயப்பிரமாணத்தின் நீதி யாருன்னு சொல்லணும்? இயேசு கிறிஸ்துவ நியாயப்பிரமாணத்தின் நீதி. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாய் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஆக விசுவாசிக்கிற எவனுக்கும் இந்த விசுவாச பிரமாணம், கலாத்தியர், ரோமர், எபிரேயர் இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஸ்டடி பண்ணணும். அதாவது நித்திய ஜீவனை குறித்த தாகம் உள்ளவர்கள் மட்டும் ஸ்டடி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் இந்த ரகசியம்லாம் புரியும். இது எல்லாருக்கும் புரியாது. அவங்களாம் உட்காந்து ஸ்டடி பண்ணணும். நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தினுடைய மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறுகிறதாம். ஆமேன். தேவகுமாரன் மட்டுமே நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேற்ற முடியும். அப்போ விசுவாசத்தினாலே, இந்த விசுவாசம் என்றால் பலி, இந்த மாம்சத்துக்கு மறித்து விட்டு கிறிஸ்துவுக்கு தேவனுக்காக பிழைத்திருக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணம் தான் நடக்கணும். நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மகிட்ட நடக்கணும். அன்பு தான் நம்மக்கிட்ட நடக்கணும். ஆக இதுதான் தேவ கற்பனை. இதெல்லாம் பயங்கர ரகசியங்கள். இதெல்லாம் உட்காந்து வீட்டில் தியானம் பண்ணுங்க. அந்த குறிப்பெல்லாம் எடுத்து மறுபடியும் பாருங்கள். நான் அதுதான் நான் அன்பாய் சொல்கிறேன். 14 ஆண்டு காலம் ஏறக்குறைய என் கர்த்தராகிய இயேசு பரிசுத்த நாமம் என்னுடைய மகிமைப்படுவதாக ஒன்றா கற்றுக் கொடுத்தார். ஒவ்வொரு நாள் வரும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணினே வந்தார் நம்மளை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாக நமக்கு ஒரு ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட்டை கொடுத்து கர்த்தருடைய கிருபையை நம்ம இடத்துல பூர்ணப்படுத்தினார். அதுதான் அந்த வாட்டர். இந்த சொப்பனம் வந்துச்சு இல்லையா, அந்த ப்ரெஷராக வருது, தரிசனம் வந்துச்சு இல்லையா. அந்த தரிசனம் என்னன்னாக்கா உண்மையிலே தேவன் நம்மக்கிட்ட கணக்கேற்பார், கண்டிப்பாக கொடுத்துருக்காரு இல்லையா. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லை. காலையில் எழுந்து எப்பவுமே இந்த தரிசனம் சொல்லும் ரூத்தம்மா. இன்றைக்கி சொல்லலை என்கிட்ட, இப்போ சொல்லும்போது தான் எனக்கு புரியுது. அப்போ நம்மக்கிட்ட அந்த தண்ணி இருக்கிற ஜீவ தண்ணீர் நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாரு. வாட்டர் கேனில் இருக்குது. அந்த வாட்டர் கேனை பார்த்துருக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பரலோகம் நம்மளை எவ்வளோ கூர்ந்து கவனிக்குது பாருங்கள். அம்மேனா தேவன் எவ்வளோ நல்லவர். தயவுசெய்து அன்பாருங்க. அன்பு தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதல். இரக்கமாக இருங்க. குடும்பத்தில் இரக்கத்தை காண்பீங்க. அதனால தான் நான் குடும்ப ஜபத்திலலாம் கூட ஆண்டவர் அந்த காரியத்தை குறித்து பேசி கொண்டே இருக்கிறார். நான் குடும்ப ஜபத்தில் இப்போ லாஸ்ட் டைமாக நான் பேசும்போது ஆண்டவரே இதை பேசணுமா அப்படி டவுட்லேயே இருந்தேன். பார்த்தா கரெக்டாக அந்த 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடியில் பவுல் ஷீலாவும் அங்கே போயிட்டு பாடி துதிச்சாங்கன்னு எபி பாட்டு பாடும்போது அந்த லைன் வந்துருச்சு. ஆஹா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சிக்னல் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அதை நான் ரொம்ப அதான் டைம் எடுத்தே நான் பிரசங்கித்தேன். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்ப்பேன். அந்த ஒரு பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆக மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ஆக ஆண்டவனை சொல்லிட்ட தபரா, டே வேத பாரகர்களே, பரிசேயர்களே, ஆசாரியர்களே,
நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் மேசியா, ஆமென், தேவகுமாரன், தேவன் மாம்சத்தில் வருவார், பிரசங்கம் பண்ணுங்கடா. ஆனால் இதை பிரசங்கித்திருந்தாங்கன்னா ராஜா வந்த போது பையனு போய் பிடிச்சின்னு இருப்பாங்க அவரை. ஆமேனா, ஐயா எங்களுக்காக நீ பலி ஆகணும், தேவன் ஆவியாக இருக்கிறார், உங்கள் பலியினால் மாத்திரம்தான் நாங்கள் பூர்ணமாக முடியும் என்பதை அவர்கள் புரிந்திருப்பார்கள். ஆனால் அவர் அறியாமையினாலே அவரை கொலை செய்தார்கள் என்று அப்போஸ்தலர்கள் நிறைய நிருபத்தில். ஏன்னா அதுக்குள்ளே போனால் அதுக்கு வெளியே வர முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருக்கு சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தில் பெரியவன், பரலோக சிறியவன்றாரு. அப்போனா அங்கே பேதம் உண்டா? பேதம் அல்ல, இது அன்பின் பூரணம் அது. ஆமேனா, அவர் நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். நம்ம அவரிடத்தில் எவ்வளவு அன்பு கூறுகிறோமோ அவ்வளவாய் நம்ம இடத்தில் அவர் அன்பு வைக்கிறார். அவருடைய அன்பு மாறாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பாவுடைய அன்பு பிள்ளைகளுக்கு, சில பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆமாம், பெரிய பிள்ளை மட்டும் நல்லா பார்க்குறான், என்ன சரியாக பார்க்க மாட்டார் எங்கள் அப்பா. அதே மாதிரி அந்த பிள்ளைக்கு மட்டும் நிறைய, இது எல்லாருக்கும் இந்த கம்பேரிசன் நிறைய வந்துடும். ஆனால் அப்பாவுடைய அன்பு எல்லா பிள்ளைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அவர் பட்சபாதம் இல்லாதவர். ஆனால் அவருடைய அன்பை நம்ம எந்த அளவுக்கு புரிந்து கொண்டோமோ அந்த அளவுக்கு பிரகாசம் நமக்குள்ள இருக்கும். அதை தான் சொல்கிறார் இங்கே. ஆமேனா, பெரியவன் சின்னவன் புரிஞ்சு போச்சா இல்லையா? எல்லாமே எங்கள் அப்பாவுதையா, எங்கள் அப்பா எல்லாம் எனக்கு தான் வச்சுருக்க அந்த பார்வை இருந்துச்சுன்னாக்கா அவன் அப்பா என்ன பேசினாலும் அவன் கோச்சிக்கவே மாட்டான். ஆனால் மாம்சத்தில் இருக்கிறவன் அந்த கம்பேரிசன் வந்துடும் அவனுக்குள்ளே. அது வரக்கூடாது நமக்குள்ளே. நமக்கு தேவன் பட்சபாதம் இல்லாதவராய், நமக்கு பூரணமாய் நம்மை அன்பு கூறுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஆமேன். ஆக இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய பூரணமே கிறிஸ்து. அவ்வளோதான், கிறிஸ்துவனுடைய பலி. ஆமேன். அந்த பலியை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கப்பா அப்படி சொன்னாங்க. வேதப்பாரர்களும் பரிசேயர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள்லாம் பரிசேயர்கள், எங்களாம் கொஞ்சம் பார்த்துங்க, காப்பு நாடாக்களை, பெரிய அங்கிகளை போட்டுக்கணும், காப்பு நாடாக்களை போட்டுக்கணும், இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் உடுத்திக்கின்னு அப்படியே சூப்பராக சமுதாயத்தில் நல்ல ஒரு பில்டப் பண்ணிக்கின்னு நல்லா விதவைகள் வீடுகளை பட்சித்து, அதை தான் 23ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷம் வச்சு வாங்குன்னு வாங்குறாரு. ஆமேனா, குருடர்களே, அப்புறம் பயங்கரமாக அடிச்சு தள்ளுறாரு இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சொல்கிறார் பாருங்க 20 வசனத்தில், வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன்னு உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாருமே சொல்லுங்கள். நான் என்ன பண்ணேன், ஒரு முறை எனக்கு ஆரம்ப நாட்கள், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கும். ஆண்டவருடைய அன்பில் போயிட்டு எப்படியாகில பரலோக ராஜ்யத்துக்கு போயிடணும், தேவனை பார்க்கணும்லாம். அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது, வேதபாரகர் பரிசேயர் என்பது நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக விட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன்னு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இது என்னன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக அப்படி, அப்போ அவங்களுடைய நீதியை விட நம்ம அதிகமாக நீதி செய்யணுமாமே, நான் என்ன செய்யறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மனசுக்குள்ளே பயங்கரமாக பரபரப்பாக இருக்கும். அப்போது ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் பிரசங்கிக்கிறாரு. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்கள் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் வாரத்தில் 3 தரம் உபவாசம் பண்ணால் தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும்னு. அதை நான் பிடிச்சிக்கினேன் ஒரு ஆரம்ப காலத்தில். நல்லா கவனிங்க. நல்லா ஆக்சுவலாக அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேதபாரகர் பரிசேயர் அது அல்ல, உபவாசம் பண்ணணும், கண்டிப்பாக உபவாசம் பண்ணணும். அதை நான் அதிகமாக வலியுறுத்துகிறேன். அதிகமாய் தேவசன உபவாசத்தை நான் காத்து கிடந்தவன். கர்த்தர் இயேசுவின் பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. ஆனால் நோக்கம் என்னன்னா, வேதபாரகர் பரிசேயர் என்ன சொல்கிறாங்கன்னா, தங்களை நீதிமான்களாக, நாங்களாம் நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறவங்க பாருங்க அப்படின்னு ஏமாத்தினாங்க. புரிஞ்சு போச்சா? ஜனங்க கிட்ட வந்து, இந்த பாரு நான் கொலை செய்யலை பாரு, நான் விபச்சாரம் பண்ணல பாரு, இந்த பாரு நான் சந்தையிலேருந்து வெளியே வந்ததும் எப்படியெல்லாம் நான் கையை கழுவுறேன் பாரு, நான் கை கழுவுறேன், காலை கழுவுறேன், அப்புறம் என் காப்பு நாடாக்களை பாரு, நான் பயங்கர நீதிமான்னு சொல்லி. இவங்க தேவகுமாரர் கிடையாது, இவங்க மண்ணிலிருந்து வந்தவங்க. தேவனுடைய வார்த்தையை தேவகுமாரன் மட்டுமே நிறைவேற்ற முடியும். தேவனும் தேவகுமாரனை குறித்து சாட்சி கொடுக்கணும். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் இல்லைன்னு பிரியமாக இருக்கிறேன். என்ன நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டு அவர் ஞானஸ்தானத்துக்கு வரும்போது தேவாதி தேவன் சாட்சி கொடுத்தார். அவர் 30 வயசு வரைக்கும் நியாயப்பிரமாணத்தை அடிச்சு தும்சம் பண்ணிட்டார், நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டாரு. தேவனே சாட்சி கொடுத்தார். இப்போ தேவ சித்தம் செய்யும்படியாய் ஞானஸ்தானம் எடுக்கிறார். தேவனே சாட்சி கொடுக்கிறார், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருடைய நேசகுமாரன், இவர் அன்பே உருவானவர், இவரிலே தேவ அன்பையும் தேவனுக்குள்ள மனித அன்பையும் நான் கண்டேன் என்று சொல்லி தேவனே சாட்சி கொடுத்தார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் தான் நீதிமான்கள், தாங்களே தம்பட்டம் அடித்துக் கொண்டு சுற்றி திரிந்தார்கள். அதனால அவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இறைவிட்டல் என்பது, இந்த நீதி என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் பலியாகிற அனுபவம். ஆமெனா, நான் ஒரு பாவி ஆண்டவரே. வேதபாரகர் பரிசேயர் என்ன சொல்லி கொண்டார்கள்? நாங்கள் நீதிமான்கள், எல்லாரும் எங்ககிட்ட வாங்க, உங்கள் வீட்டில் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தங்களை ஃபோக்கஸ் பண்ணாங்க. இப்போ நல்லா கவனிக்கணும்.
ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யணும்னா, அந்த ஊழியக்காரன் கிறிஸ்துவுக்கு நேராக ஒரு விசுவாசி திருப்பணும். தங்களை பெருசாக காண்பித்து கொண்டு அப்படியே அன்பாக இருக்கணும். ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஊழியக்காரனை நேசிக்க வேண்டும். ஆனால் ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யணும்னாக்கா, ஒரு விசுவாசியை தேவன் அண்டையில் திருப்பணும்னா கிறிஸ்துவுக்கு நேராக, சிலுவைக்கு நேராக திருப்ப வேண்டும். தங்களை ஒரு பெரிய நீதிமன்றங்களை போல காட்டிக்கொண்டு சபிக்கிறது, அதெல்லாம் அநியாயமான காரியங்கள். இப்போ நீ எனக்கு இதை நீ பண்ணிட்டேனாக்கா உனக்கு இப்படிலாம் நடந்துடும் அப்படிலாம் சொல்லி சபிக்கிறதெல்லாம் தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். தான் வேதபாரக பரிசேய ஆவியுது. ஆக என்ன பண்ணணுனாக்கா, வேதபாரகர் பரிசேயர் என்பது நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் என்றால் என்ன அர்த்தம்னா, நான் நீதிமான் என்று சொல்லிக் கொண்டதை போல நீ உன் நீதிமான் சொல்லிக்காத. இது பாவ சரீரம், இது மரண சரீரம், இது ஜென்ம சரீரம், இது அழிவின் சரீரம், இது ஏகப்பட்ட ரகசியங்கள் தேவன் சொல்கிறார் சரீரம். ஆக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரன், அவரோடு கூட நான் சிலுவையில் மரிப்பதே நீதி. ஆமேனா? அவரோடு கூட சிலுவையில் நான் மரிப்பதே நீதி. நாம் அவருக்குள் தேவ நீதி ஆகும்படியாக பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவி அல்ல. நிறைய பேர் இங்கே அப்படிலாம் தப்பு தப்பு போதிக்கிறான். பாவம் ஆக்கினார், எனக்காக என் பாவத்தை அவர் சுமந்தார், பாவிக்கான பரிகாரத்தை அவர் செய்து முடித்தார், அவர் என் பரிகாரி என்கின்ற நீதி உடையவனாக நீ நிற்பே அப்படின்னா நீ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்ல வர்றாரு. புரிஞ்சு போச்சா? அந்த நீதி என்ன நீதி? இயேசு கிறிஸ்து இரட்சகர், தேவகுமாரன் எனக்காக சிலுவையில் மரித்தார். ஆமென். தேவகுமாரன் எனக்காக சிலுவையில் மரித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படும். இதுதான் இந்த விசுவாசம், அதுதான் நீதி. விசுவாசத்தினால் ஆகும் நீதியே இது. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி, அந்த வசந்த வாசத்தை முடிக்கலாம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாக முடியாது. ரோமர் 10:4. ரோமர் 10:4 வாசிங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டாரு. ஆமெனா? நியாயப்பிரமாணத்தை எந்த ஒரு மனிதனாலும் செயல்படுத்த முடியாது. ஆனால் விசுவாசியால் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்ற முடியும், அன்பாக இருக்க முடியும், தன் சகோதரனுக்காக பலியாக முடியும். அதான் அப்போஸ்தலர் எல்லாம் ரத்த சாட்சியாக மரித்தாங்க. ஏன் ரத்த சாட்சியாக மரித்தாங்க? கிறிஸ்து ஜீவிக்கிறாருப்பா, அவர் உனக்காக யாவையும் செய்து முடித்தாருப்பான்னு சொல்லி பிரசங்கித்து விட்டு, அதுக்கு நாங்கள் சாட்சி, நான் எனக்காக நான் வாழ, கிறிஸ்துக்காக வாழ்ந்த, வேணா என் தலையை கூட வெட்டட்டும், நான் கிறிஸ்துக்காக நான் தைரியமாக நிற்பேன்னு சொல்லி ரத்த சாட்சியாக மரித்தார்கள். விசுவாசத்தினுடைய பூரணம் தான் அப்போஸ்தலருடைய மரணம். ஆமேனா? ஆக அப்போஸ்தலருடைய மரணத்தில் நல்லா தியானம் செஞ்சு அவரை நோக்கி பார்க்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக எது நீதி என்றால் விசுவாசமே நீதி. விசுவாசத்திலாகும் நீதியை நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். ஒவ்வொரு வேர்டும் எப்படி கொண்டு வர பவுல் கலாத்தியர் 5:5 நினைக்கிறேன் அந்த வசனத்தை சொல்லுவார். அந்த வாசிமா பார்க்கலாம். அந்த விசுவாசம் நீதி. கலாத்தியர் 5:5 வாசி. நாங்களோ நீதி கிடைக்கும் என்று, நீதி நல்லா கவனி, நீதி கிடைக்கும் என்று அதான் சொல்றாருங்க. வேதபாரகர் பரிசீலன் நீதியிலும் அதிகமாய் உங்கள் நீதி இராவிட்டால். அப்ப எது நீதினா விசுவாசம். விசுவாசம் என்ன? கிறிஸ்து இயேசுவில் சிலுவை பலியாகிற அனுபவம், அதுதான் அந்த நீதி. இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவை பலியானார், இந்த விசுவாசம் தான் நீதி. ஆமென். நீதிமான்கள் யார் என்றால், அந்த நீதியாகி இயேசு கிறிஸ்து உள்ளே இருப்பார்னா உன் சகோதரனுக்காக நீ பலியாகணும், அதான் அவங்க தான் நீதிமான்கள். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசம் மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அந்த பரிசுத்தவானுடைய நீதிகளே என்பது உள்ள இருக்கிற நீதி என்பது இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்த அனுபவமும், நீதிமான்கள் என்பது தன் சகோதரனுக்காக பலியாவதும். ஏனென்றால் எனக்கு ஒரு பிதா உண்டு, என் பிதாவினால் சிருஷ்டிக்கப்பட்ட என் சகோதரன். ஆக இந்த அன்பை தான் நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த நீதியை தான் நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமேனா? நம்முடைய சபையின் நோக்கமே என்ன நோக்கம்? தேவ அன்பிலே நாம் பூரணப்பட்டு கிறிஸ்துவினுடைய வருகையில் நாம் பங்கடைய வேண்டும். ஆமேன். இதுவே தேவன் நமக்கு கொடுத்த தரிசனம். சபையினுடைய முழு சபையுடைய தரிசனமும் இதுதான் பொதுவான தரிசனம். ஆக பரிசேயர் வேதபாரகர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, என்கிட்ட ஒரு நீதி இல்லைப்பான்னு ஒத்துக்கணும். நான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு கிறிஸ்து இயேசு எனக்காக சிலுவையிலே பலியானார், நான் ஒரு பாவி என்பதே நீதி.
நீதி உனக்குள் இருக்குமேனால், கிறிஸ்தியேசுவோடு சிலுவை பலியான அந்த அனுபவம் உனக்குள் இருக்குமேயானால், நீ நீதிமானாக உன் சகோதரனுக்கு நீ நன்மை செய்வாய், நற்கிரியை செய்வாய். மனவாட்டியே, நீ எப்போது நற்கிரியை செய்ய முடியும்னா, நியாயப்பிரமாண சுயநீதியில் இருந்தவனால் நற்கிரியை செய்ய முடியாது. விசுவாசத்தினால் ஆகும் நீதியினாலே நீ நற்கிரியை செய்ய முடியும். உன்னால் ஜெயங்கொண்டு தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமேனா? இனிமேல் ரொம்ப சிம்பிளாக தியானம் பண்ணிடலாம். இது வரைக்கும் சொல்லிட்டு, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, விசுவாச பிரமாணம் என்ன சொல்லுது? ஆவி, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது. இவங்க மாம்சத்துக்குரியவங்க மாம்சமாக தான் போதிப்பாங்க. ஆனால் நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது. நான் ஆவியாய் இருக்கிற தேவனை கண்டவர், நான் வார்த்தையானவர், நான் ஆவியாய் இருக்கிற தேவன் இப்போ மாம்சத்தில் வந்திருக்கிறேன். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லி தான் தொடர்ந்து பேசுகிறார். கர்த்தர் சித்தமானால் அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆமேனா? புரிஞ்சு போச்சா? நியாயப்பிரமாணம் மாம்சத்துக்குரியது அல்லது ஆவிக்குரியது. ஆமேன். அப்போ ஆவியாக இருக்கிற தேவன் பூமிக்கு வந்து நியாயப்பிரமாணத்துடைய உண்மையான தன்மையை போதிக்கிறார். அதை தான் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது வேதபாரகர் பரிசேயர் போதிக்கிற மாதிரி அந்த போதனை ஏற்றுக்காதீங்கடா, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் வேதம், உங்களால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது, பாருங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நான் வாழ்ந்துட்டு நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக வாழ்ந்த பாவத்தை நான் சுமந்து சிலுவையில் எல்லாவற்றையும் முடிக்கிறேன் என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லுகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் நமக்கு நல்லவர். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும்